கேரட் அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அந்த நெய்யிலே இப்போ கேரட் போட்டு வறுத்துக்கலாம். கேரட் பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டோம். இப்போ காசன பாலை ஊற்றிக்கலாம். கேரட் முழுகிற வரையும் பால் ஊற்றி வதக்கலாம். கிண்டிடுச்சு. இப்போ சர்க்கரை போட்டுக்கு கிண்டிக்கலாம். லைட்டாக எல்லோ கலர் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா பால் சுண்டி கேரட் வெந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்சு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போட்டு தூவிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். கடைசியாக ஏலக்காய் பொடி கொஞ்சம் தூவிக்கலாம். கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் நிப்பாட்டிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.